ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமைதி எவ்வளோ ரொம்ப சிறந்ததுன்னு தான் இந்த வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஒருத்தர் எப்போ பார்த்தா கத்திகிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் வந்து அமைதியாக இருப்பாங்க. ஆனால் கத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க கேட்டது எதுவும் கிடைக்கவும் கிடைக்காது. எப்போ பார்த்தாலும் அவங்க சண்டை போடுறா கத்திகிட்டே இருக்கான்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அது வெளியில் கூட தெரியாது அந்த பொண்ணு. ஆனால் இவங்க பேசுகிறது கரெக்டாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து அவள் எப்போ பார்த்தாலும் சவுண்டாக பேசுகிறா, கத்திகிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க. இவங்க பேசுகிறது அமைதியாக இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த பொண்ணு அமைதியாக இருந்துச்சுப்பான். அந்த பொண்ணு ஆனால் அவங்க நினைக்கிறது எல்லாம் நடக்கும், அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. கத்தி பேசி அவங்க செய்ய முடியாததான் இவங்க அமைதியாக இருந்துகிட்டே செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வேலை என்னமோ அவங்க பாட்டுக்கு. 4 பேர் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ கூப்பிடலாம், இந்த பேசுகிறவங்க ஜாலியாக எல்லோரும் கூடயும் பேசுவாங்க. ஆனால் இவங்க அமைதியாக இருப்பாங்க, எல்லாமே பார்த்துப்பாங்க, அமைதியாக இருந்துட்டு வந்துடுவாங்க. இவங்க 4 பேர் கூட ஜாலியாக பேசிட்டு ஏதோ ஒரு விஷயத்த அவங்க பர்சனலாக ஏதோன்னு சொல்லுன்னா 4 பேர் அதை பற்றி பொருளை பேசுவாங்க. ஆனால் இவங்க பற்றி இவங்க யார்கிட்டையும் எதுவும் பேசணும்னா பார்த்தீங்களா பேசுனீங்களா சரிப்பாங்க, அவ்வளோதான். அவங்களோட பர்சனல் விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க, சவுண்டாகவும் பேச மாட்டாங்க. நம்ம என்னமோ நம்ம வேலை என்னமோன்னு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா கத்தி பேசிட்டு சவுண்டாக நம்ம பர்சனல் விஷயத்தெலாம் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறத விட சைலண்டாக அவங்க பேசும்போது நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா, நானும் சாப்பிட்டேங்க சொல்லிட்டு அமைதியாக ஒதுங்கிட்டும் போது நம்ம வந்து நம்ம மேலே இருக்கிற மரியாதை வந்து இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். லொடலொடன்னு பேசினே இருக்கான்னு சொல்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கான்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். நம்ம அவங்க கூட ஜாலியாக பேசுவோம், அன்பாக பேசுவோம், அவங்களும் நம்ம கூட பேசுவாங்க. ஆனால் வெளியே போய் என்ன சொல்லுவாங்க, லொடலொடன்னு பேசிகிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பார்த்து சிரிச்சிங்க அவ்வளோதான். அவங்க எனர்ஜியும் அப்படியே இருக்கும். அமைதியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கியாம்மான்ட்டு அவங்களையும் வந்து பேசுவாங்க. பேசிட்டே இருந்தாங்க, அவள் அப்படி பேசிட்டு இருக்கா, அவள் கூட யார் போய் பேசுறது சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அவங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம நடக்கும்போது இது நம்ம செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டு காரியத்தை சாதிச்சுட்டு வந்துடுவாங்க. இவங்க அந்த காரியத்துக்கோசம் அழுவாங்க, சண்டை போடுவாங்க, சவுண்டாக பேசுவாங்க. ஏன்னா அன்பு இருக்கிறதால தான் அந்த சண்டை போடுறதுக்கு தோணும். ஆனால் இப்படி இருக்கிறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு நம்ம மதிப்பு, நம்ம மேலே இருக்கிற மரியாதை வந்து கம்மியாக பண்ணிடும். அதுக்கு பதில் நம்ம அமைதியாக இருந்து பாருங்களேன், நம்மக்கிட்ட வந்து தானாக பேசுவாங்க. நம்மளும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தபோது நமக்கு தெரியும், யார் எந்த மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு நம்ம இருந்துக்கலாம். நம்ம பர்சனல் விஷயமா நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், கன்ஃபார்ம் நம்புகிறேன். அது நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்ங்க.